கிறிஸ்துவ அன்பான காலைக்கதிர் நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிற நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நிறைய நேரத்துல என்ன செஞ்சிடறோம், சோர்வடைஞ்சிடும். எத்தனை நாளா இருக்கும், எவ்வளவு நாள் தான் நாங்க இந்த கஷ்டத்தை சமாளிக்கிறது, எவ்வளவு நாள் தான் அவருக்காக காத்திருக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த காத்திருப்பை நம்ம எப்படி இனிமையாக மாற்றிக்கொள்வது, அல்லது அந்த நேரத்தை நம்ம எப்படி யோசித்து நம்ம இன்னும் கடவுளுக்குள்ள அதிகமாக நெருங்கி ஜீவிப்பது என்பதற்காக ஒரு நடந்த நிகழ்ச்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இத்தாலிய தேச தளபதி என்ன செய்யறாருன்னா, பெரிய ஒரு போர்ல வெற்றி பெற்றுட்டு என்ன செய்யறாரு சொன்னா, பெரிய யுத்தம் அது. அந்த யுத்தத்துல ஜெயித்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய வீரர்களோட என்ன செய்யறாரு, தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வர்றாரு. அவர் அப்படி திரும்பி வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி. ஏன்னு சொன்னா, வெற்றி பெற்றாவே என்னதான் சந்தோஷமா இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா எல்லாம் நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும்போது அவங்க என்ன செய்யணும், அவங்க நாட்டுக்கு போகணும்னு சொன்னா ஆல்ப்ஸ் மலை என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கடக்கணும். அது பார்த்தீங்கன்னா, அந்த மலை சிகரத்தை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கடந்துட முடியாது. அது ரொம்ப கஷ்டம். மோரோவர் என்னன்னா, அங்கே ரொம்ப பனி காற்று வீசுது. இதெல்லாம் தாங்கி ஏறி அப்படி போகணும் அப்படின்னு சொன்னோடனே, வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மலை பகுதி என்ன செஞ்சிச்சு, அவங்க வெற்றியை அப்படியே என்ன செஞ்சிச்சு, ஒரு சோர்வாக மாற்றி விட்டது. ஏன்னு சொன்னால், அவங்க ஏறுவதற்கு கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. அப்போ இதை பார்த்து அந்த தளபதி என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, இவங்க இப்படியே இருந்து அப்படியே இருந்தாலும் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, பாதியிலே நின்றுவாங்க போலே இருக்கு, இவங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு ஐடியா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்ன வீரர்களே இப்படி ஆயிட்டீங்க, இந்த சின்ன மலை என்ன நம்மளை பண்ண போகுது, அந்த மலைக்கு அப்புறம் நம்ம நாடு எவ்வளோ அழகா இருக்குல்ல, அது காத்துட்டு இருக்கு, நம்முடைய வெற்றியை அங்க போய் நம்ம சொல்வதற்காக அது காத்துட்டு இருக்கு. அங்க காத்துட்டு இருக்கிறவர்கள யார் இருக்கிறா, உங்க மனைவி இருக்கிறாங்க, உங்க பிள்ளைகள் இருக்காங்க, உங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க, உங்க மாமா இருக்கிறாங்க, உங்க ஆண்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்றாராம். அப்படி சொன்ன உடனே, நீங்க உங்க வருகைக்காக அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க, நீங்க எப்படி சோர்வாயி இப்படி நீங்க ஸ்லோவா போனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. உங்க வீட்டுல உள்ளவங்க சோர்ந்து போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல உள்ளவங்க இப்படி கவலையோட கண்ணீரோட என் பிள்ளை வருவானா, யாரு வராங்கன்னு தெரியாம காத்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க கவலையெல்லாம் நம்ம போக்கட சீக்கிரம் போனோம்ல அப்படின்னு சொல்லி தளபதி சொல்றாங்க. அப்படி தளபதி சொன்னோடனே அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தந்துச்சு. நம்ம நாடு, நம்முடைய தாய் நாடு இத்தாலிய நாடு அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்முடைய மனைவி காத்துட்டு இருக்கா, நம்முடைய பிள்ளைகள் காத்துட்டு இருக்கு, நம்முடைய பெற்றோர்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் மனசுல நினைச்சு அவங்களுடைய நடைய ரொம்ப ஃபாஸ்டா போய் என்ன செஞ்சாங்களாம், நடக்க ஆரம்பிச்சாங்களாம். ஏன் இதை சொல்ற அப்படின்னு சொன்னா, நீங்க நினைச்சு பாருங்க, தன்னுடைய தாய் நாடுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, போர் செய்துட்டு அந்த வெற்றியை சொல்வதற்கு போகும் வழியில அவங்களுக்கு பெரிய மலை, அந்த மலையில ஏறி போய் போகணும் அப்படின்ற மாதிரி பெரிய சோர்வு இருந்துச்சு. அந்த சோர்வை கூட என்ன செஞ்சாங்க, வெற்றியாக மாற்றி அங்க நினைச்சு பாக்குறாங்க, என்னுடைய மனைவி அன்பா காத்துட்டு இருப்பாங்களே, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தந்தை வருவார்னு காத்துட்டு இருப்பாங்களே, அதை நினைச்ச உடனே என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய சோர்வு போய் அவங்க ரொம்ப வேகமா அவங்க நினைச்சதை காட்டில அதிசீக்கிரமாகி சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி. இதே போலதான் நீங்களும் நானும் நினைக்கணும். என்னது, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருப்பீங்களா, பூமியின் கடைசி நாள் பரியந்தன செய்வீங்க, அதுக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. எப்படி, பரலோகத்தை குறித்து நம்முடைய எண்ணங்கள் அப்படி இருக்கணும். எனக்காக என் ஆண்டவர் காத்துட்டு இருப்பாங்க, எனக்காக பரிந்து பேசுகிற தேவன் அங்க எனக்காக காத்துட்டு இருப்பாரு, எனக்காக ஒரு ஆயத்தப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலம் இருக்குது, கண்ணீர் இல்லாத ஒரு தேசத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போக வரப்போறாங்க, கவலை இல்லாத தேசத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போக ஒருத்தர் வர போறாங்க, மரணமே இல்லாத தேசத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போக ஒருத்தர் வர போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, இந்த வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற எல்லா கஷ்டங்கள், துன்பங்கள், சோர்வுகள், வேதனைகள், மனக்கசப்புகள் எல்லாவற்றிலையும், வியாதியின் மத்தியில, பண பிரச்சனைகள் மத்தியில, இத்தனைக்கும் மத்தியிலே என்ன செய்யணுமா, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா, எனக்காக அங்க என்ன இருக்கு, ஒரு ஸ்தலம் காத்து கொண்டிருக்கிறது, ஒரு நபர் காத்து கொண்டிருக்கார், பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிறார், எனக்காக பரிந்து பேசினவர் அங்க இருக்கிறாரு, அவரை போய் நான் பார்க்கணும், அவரை போய் நான் பார்க்கணும். ஏன்னு சொன்னா அவர் சொன்னாரு, நான் வரும்பொழுது என்ன செய்வேன், உனக்கான ரிவார்டை நான் கொண்டு வருவேன்,
கொண்டு வந்து நீ என்னோட என்ன செய்வேன், நான் கூட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. அதற்காக நான் காத்திருக்கிறேன். அதற்கு மத்தியில் எது நடந்தாலும் எனக்கு என்ன கவலை இல்லை. நான் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், அவர் வருகிறதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது யார் சொல்லுவாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்வார். பிலிப்பியர் 3:20 நம்ம பார்க்க முடியும். இவ்வாறாக நீங்களும் நானும் இருக்கிற நாட்களை நம்ம ஒருவர் தேர்ச்சி கொண்டு நம்முடைய எண்ணங்கள்லாம் எங்கே இருக்குன்னு, பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்படின்னு சொன்னா நமக்கு இங்கே இருக்கிற எந்த காரியங்களும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் அது நமக்கு பெரிதாக தெரியாது. அது என்ன செய்யுமா, இன்னும் கூட நமக்கு வைராக்கியத்தையும் உற்சாகத்தையும் அது தரும். ஏன் சொன்னா, பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு சொல்ற அந்த பாடலுக்கு அவர் என்ன செய்யறாரு, நம்ம அந்த சொந்தமான அந்த தேசத்துக்கு நம்ம அழைத்து செல்ல வரப்போகிறார். அதை நினைத்து நம்ம என்ன செய்யணுங்க, இருக்கிற கஷ்டம் கண்ணீர் எல்லாவற்றையும் மறந்து என்னை நோக்கி அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையா இருக்கிற அந்த அன்பான தெய்வத்தை தொடர்ந்து பற்றி கொள்வோம். அவர் வருகை அதி சீக்கிரமா இருக்கிறது. அதில் நீங்கள் நானும் பங்கு பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிற நாம் அவருடைய பரிசுத்தத்தினாலும் அவருடைய தியாகத்தை நினைத்து நம்ம என்ன செய்ய ஒப்பு கொடுப்போம். அவர் நம்ம ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஜெபம் செய்வோம். எங்களுக்காக வாசஸ்தலத்தை உண்டாக்கி, எங்களுக்காக இந்த உலகத்துல மரித்து எங்களை மீட்டு கொண்டு மீண்டும் ஒரு விசை கூட இந்த உலகத்துல வந்து எங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த வல்லமையுள்ள பிதாவே, அன்பின் தகப்பன், இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளுக்காக நன்றியும் துதியும் சோசத்தையும் எடுத்துக்கொள்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், ஆண்டவரே நித்திரை எல்லாவற்றையும் குறையில்லாமல் கொடுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. புதிய நாளை காணும்படி கிருபை செய்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் கைட்டு செய்திருக்கிற எல்லா வேலையுடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. நீங்க பொறுப்பேற்றுக்கொண்டு நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாங்கள் கேட்ட சத்தியத்து போல ஆண்டவரே, இந்த உலகத்தின் பிரச்சனைகள், தொல்லைகள், சோர்வுகள், வியாதிகள், பண பிரச்சனை இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே எங்கள் வாழ்க்கையை கடந்து போகாதபடிக்கு எங்களை நோக்கி இருக்கிற எதிர்காலத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து, சமாதானத்தை குறித்து, மரணமே இல்லாத தேசத்தை குறித்து, கண்ணீர் இல்லாத நாட்டை குறித்து நாங்கள் எப்போதும் சிந்தித்தவர்களாக, தியானித்தவர்களாக, உம்மை நோக்கி எப்பொழுதும் கெஞ்சி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் நிற்கிறவர்களாக, பாவமன்னிப்பு பெறுகிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அப்படியே பாரங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. பரலோகம் என்று ஒரு இருக்கிறது, அங்கு அதற்காக ஒருவர் வரப்போகிறார். அவர் அவருக்கு பிரியமா இருக்கிறவர்களை அவர் அழைத்து அவரோடு கூட செல்ல போகிறார் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து தங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க. ஒருவேளை நாங்கள் பின்வாங்கி போயிருப்போம்னு சொன்னா தயவா ஒரு விசு கூட மன்னித்து கரத்தை கொண்டு எங்களை நீர் பிடித்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். நீ எங்களை பிடித்து வழிநடத்த வேண்டுமா அவனுக்கு பாத்துல கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இடைப்படுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து தரும் வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.